ஓகே, நம்ம இப்போ C# விண்டோஸ் ஃபார்மில் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணுறப்போ ஒரு சில எரர் வந்திருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் கஸ்டமர் நேமில் காஷு அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் ஐடி 123 அப்படின்னு, அண்ட் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல், அண்ட் இமெயில் அட்ரஸில் kashu@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடி வந்து நான் கொடுத்துறேன். அண்ட் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7667663035. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஆட் அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வந்து நமக்கு ஷோ பண்ணியிருக்கு. அதாவது SSL ப்ரொவைடர் அப்படின்றது செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவோம். இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஆத்தரிட்டி வந்து ட்ரஸ்டர்லாம் நம்ம கொடுக்கல, அதாவது எனபிள் பண்ணலை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எரர் வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம SQL சர்வர் போகிறோம். இப்போ நம்ம SQL சர்வர் ஓப்பன் பண்ணோம், நம்ம queries எல்லாமே இருக்கும். ஸோ queries எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எதுவுமே எரர்ஸ் இல்லை அப்படின்னா கனெக்ட் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுல போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இங்கே ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் அப்படின்ற இந்த செக் பாக்ஸ் எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் என்கிரிப்ட் கனெக்ஷன் கூட எனபிள் பண்ணிட்டு அண்ட் கனெக்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு விசுவல் ஸ்டுடியோ வந்துடுங்க. வந்துட்டு ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ திரும்ப கூட ரன் பண்ணலாம். பட் சில சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் எனபிள் பண்ணால் பத்தாது. ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம்லேயும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் இப்போ ஆட் கொடுத்தேன்னா நமக்கு சேம் அரே மெசேஜ் தான் வந்து ஷோ ஆகுது. நம்ம SQL சர்வர்லையும் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு எரர் ஷோ பண்ணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்மளோட அப்ளிகேஷன்ல, அதாவது இந்த சர்வர் சைட் கோடிங்ல இங்கே விண்டோஸ் ஃபார்ம்ல கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கோட் இருக்கும்ல. ஸோ நம்ம சர்வர் கனெக்ஷன், அதாவது SQL கனெக்ஷன் இருக்கும், நியூ SQL கனெக்ஷன். இந்த கோட்ல வந்து நம்ம சர்வர் நேம் அண்ட் டேட்டாபேஸ் நேம் அது எல்லாமே கொடுத்துருப்போம். இன்டர்கேட் செக்யூரிட்டி கோட் ட்ரூ அப்படின்றத விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனாக இருந்தா. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா பக்கத்துலேயே அந்த ஸ்ட்ரிங்குள்ளே செமிகோலன் கொடுத்துட்டு ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத நம்ம கொடுத்துறோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ நான் ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் சொல்யூஷன் கொடுத்துட்டு நான் பில்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து ஃபார்ம் வந்துருக்கு இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே நான் கொடுத்து இன்சர்ட் பண்ணேன். காஷு கஸ்டமர் ஐடி 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சென்டர் மெயில் அண்ட் இமெயில் ஐடி kashu@gmail.com. மொபைல் நம்பர் கொடுத்துக்க வேண்டியதான். ஆட் அப்படின்றது கொடுத்துலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டேட்டா இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு டேட்டாஸ் எல்லாமே இன்சர்ட் ஆக ஆரம்பிச்சு. அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எரர்ஸ்லாம் நமக்கு ஷோ பண்ணல. ஸோ நமக்கு SQL சர்வரில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங், அதாவது ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் வந்து செக் பாக்ஸ் எனபிள் பண்ணியிருந்தாலும் எரர் வந்துச்சுன்னா இந்த query வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் அப்படின்றத.